நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பார்த்தீங்கன்னா, கலர்ஸை வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஜென்ரல் கேட்டகரி ஆஃப் கலர்ஸ் வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வார்ம் கலர்ஸ், ரெண்டாவது வந்து கூல் கலர்ஸ், மூணாவது வந்து நியூட்ரல் கலர்ஸ். வார்ம் கலர்ஸ்னா என்ன, கூல் கலர்ஸ்னா என்ன, நியூட்ரல் கலர்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வார்ம் கலர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இதை வந்து வார்ம் கலர்ஸ் சொல்லுவாங்க. எதனால வார்ம் கலர்ஸ் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம மைண்ட்ல வந்து ஹீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர், சன்செட், இது மாதிரி விஷயங்கள் வந்து மைண்ட்ல வந்து இன்டியூஸ் பண்றதுனால இந்த கலர்ஸ் வந்து வார்ம் கலர்ஸ். இது வந்து என்னென்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் நமக்கு உருவாக்குதுன்னா, எனர்ஜெட்டிக், ஹைலைட், பிளஸ் கிரியேட்டிவ் மைண்ட், பிரைட், இதெல்லாம் வந்து இந்த கலர்ஸ் வந்து நமக்குள்ள உருவாக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா கூல் கலர்ஸ். கூல் கலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ளூ, வயலட், எல்லோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரீன், ப்ளூ, வயலட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூல் கலர்ஸ் கேட்டகரியில் வரும். இது வந்து நம்ம மைண்ட்ல வந்து என்ன மாதிரி இன்டியூஸ் பண்ணுவோம்னா, இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து ஐஸ், வாட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம மைண்ட் செட்ல வந்து உருவாக்கும். அதனால வந்து இதை வந்து கூல் கலர்ஸ் அப்படின்னு. இது என்ன மாதிரி விஷயங்களை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் ரிலாக்ஸ், காம் ஃபீலிங், இந்த மாதிரி வந்து உருவாகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கலர்ஸ். நியூட்ரல் கலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, கிரே, பிளாக், இதெல்லாம் வந்து நியூட்ரல் கலர்ஸ். இதுல வந்து ஹியூ வேல்யூஸ் இருக்காது. ஆனா பார்த்தீங்கன்னா எல்லா கலர் கூட ஈஸியாக வந்து மிங்கிள் ஆகக்கூடிய கலர்ஸ். இது வந்து நியூட்ரல் கலர்ஸ். இப்போ ஒரு டவுட் என்ன அப்படின்னா, விப்கியார்ல, வானவியலுடைய விப்கியார்ல 400 to 750 நானோமீட்டர் ரைஸ் ஆக வேவ் லென்த் அதிகமாயிட்டே போகும். இப்போ ப்ளூ வந்து கம்மியான வேவ் லென்த்ல அதிக எனர்ஜியோட இருக்கும். ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு போக போக வேவ் லென்த் அதிகமாகி எனர்ஜி கம்மியாகும். அப்ப எனர்ஜி கம்மியான ஆரஞ்சு, ரெட்டை வந்து எப்படி நாம வந்து வார்ம் கலர்ஸ் சொல்றோம். எனர்ஜி அதிகமா இருந்து வேவ் லென்த் கம்மியா இருக்கக்கூடிய ப்ளூ, வயலட், கிரீன், இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கூல் கலர்ஸ் சொல்றோம் அப்படின்னா, இங்கதான் வந்து கலர்ஸ் வந்து சைக்காலஜிக்கல் பினாமினா அப்படின்னு சொல்றத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஏன்னா கலர்ஸ் வந்து நம்ம மைண்ட்குள்ள என்ன மாதிரி செட் ஆயிருக்கு. ஸ்கையை பார்க்குறோம், அது வந்து ப்ளூ கலரா இருக்கு. அப்போ ஸ்கை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? அப்போ அந்த ப்ளூ கலர் பார்க்கும்போது அதே ஃபீலிங் வந்து, அதே இப்போ நெருப்பு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ரெட்டா, ஆரஞ்சா நெருப்பு பார்க்குறோம். அதே மாதிரி சன்செட்டை பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டிங்கான விஷயம், எனர்ஜெட்டிக்கான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம மெமரிக்குள்ள ரெஜிஸ்டர் இருக்கும்போது அந்த கலர்ஸை பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த வார்முடைய மைண்ட் செட் வந்து நமக்கு. ஸோ இந்த கலர்ஸ், வார்ம் கலர்ஸ், கூல் கலர்ஸ் அப்படின்னு பிரிக்கிறது வந்து டிபெண்ட் அப்பான் சைக்காலஜிக்கல் ஃபினாமினா. அதனால வந்து கலரை வந்து சைக்காலஜிக்கல் ஃபினாமினா அப்படின்னா, அதாவது நீங்க டென்ஷனா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கலர் டிஃபரன்ஸ் வேற மாதிரி மாறுவீங்க, காமா பார்க்கும்போது வேற மாதிரி வந்து அதை பார்க்கணும். அதனாலதான் எப்பயும் கலர் மேட்சிங் பார்க்கும்போது டென்ஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு காமா வந்து ஷேட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி.